வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2019 வெளிவந்த குரூப் 1 தேர்வுடைய வினாக்கள் மற்றும் அதனுடைய விடைகள் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த கேள்விகள் அதற்கான விடைகள் நம்ம போட்டிருக்கோம். தேவைப்பட்ட அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதில் முதலாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். எந்த துறையில் காலனி அரசு கீழ்நோக்கி வடிகட்டும் கோட்பாட்டை பின்பற்றியது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கல்விக் கொள்கை. அடுத்த கேள்வி, ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடர் கீழ் குறிப்பிட்டவற்றுள் எதனை சுட்டுகிறது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இந்திய ஒற்றுமை. அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று கோல், இன்னொன்று அடர்த்தி. ஸோ ஒரு கோல் அது எவ்வளோ அடர்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இது சரியான இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.000 கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 19.182 கொடுத்துருக்காங்க. மூன்றாவதா பூமி 0.387 கொடுத்துருக்காங்க. நாலாவதா பார்த்தீங்கன்னா யுரேனஸ் 5.203 கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பூமி 0.387 இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்வருவனவற்றுள் எது சட்டத்தின் கட்சி கிடையாது? இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா நீதி சமத்துவம். அடுத்த கேள்வி, நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? இதற்கான விடை சட்ட உறுப்பு 50. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை ஆணையை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1962. அடுத்த கேள்வி, செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவாக நீதி வழங்குவது. பல்வந்த்ராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதற்கான விடை 3 அடுக்கு முறை. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? இதற்கான விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுக்கள் யாவை? நம்மளுக்கு 4 கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான கூற்று அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். மூன்றாவது ஸ்வரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகளை ஓர் பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. நான்காவது நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3வது மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2, 3 இது 2 கூற்றுகள் தான் சரியானது. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பு சட்ட சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி கீழ்கண்டவற்றுள் எது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இது 2ல எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 இது இரண்டுமே சரியானதுதான். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1, 2 இது இரண்டுமே சரியானதுதான். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசியலிசம் மற்றும் மதசார்பற்ற என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டன? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம். அடுத்த கேள்வி, நார்மன் போர்லாக் என்பவர் தொடர்புடையது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியான விடை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா வீரிய ரக விதைகள், இரண்டாவது ரசாயன உரங்கள், மூன்றாவது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா இருக்கக்கூடிய வீரிய ரக விதைகள். ஆப்ஷன் ஏ 1 மட்டும்.
அடுத்த கேள்வி, எந்த தொழிற்கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம். பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா நிலையான வருவாய் ஈட்டுவோர். அடுத்த கேள்வி, பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு நம்ம கரெக்டா சொல்லணும். முதலாவது பார்த்தீங்கன்னா விலை நிலைத்தன்மை, இரண்டாவதா பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, மூன்றாவது சமூக நீதி, நான்காவது அரசு வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை குறைப்பது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது. ஸோ 3 மட்டுமே பணவியல் கொள்கையோட நோக்கமா இருந்திருக்கு. நிதி ஆயோக் கருத்தின்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்கணும். அதுல 2 கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு பார்க்கணும். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்கள் மாற்றுகை செய்வது. இரண்டாவதா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. இது 2ல எது சரின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மட்டுமே சரி. ஆப்ஷன் 7 இருக்குது. முதலாவது மட்டும், இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்கள் மாற்றுகை செய்வது. அடுத்த கேள்வி, சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான விடை ஆசிய வளர்ச்சி வங்கி. பிரதம மந்திரி கிராம் சதாக் திட்டமானது கீழ்கண்டவற்றில் எதற்கு முதன்மையானது? இதற்கான விடை ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம். கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மூடிய பொருளாதாரம்? இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம், பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடையும் விதிப்பது இல்லை, மூன்றாவது கடல் வழி பாதை இல்லாதது, நான்காவது ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் உறுப்பினர் இல்லாமல் இருப்பது. இதற்கான விடை எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆவதா இருக்கக்கூடிய பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். இதைத்தான் நம்ம மூடிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்றது. இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, R.C. மஜும்தாரின் கூற்றுப்படி 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணம். இதற்கான விடை இந்து முஸ்லிம் ஒற்றுமை இல்லை. கீழே கொடுக்கப்பட்டவற்றை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. முதலாவது பாத்தீங்கன்னா C.R. தாஸ் தீன் பந்து என அறியப்பட்டவர். இரண்டாவதா பாத்தீங்கன்னா இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னர். இது 2ல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியானதுதான். 1 மற்றும் 2. C.R. தாஸ் தீன் பந்து என அறியப்பட்டார். இரண்டாவது பாத்தீங்கன்னா இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னர். இது இரண்டுமே சரியானதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி, நவீன வங்காள தேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பாத்தீங்கன்னா வந்தே மாதரம். நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன். அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள். இதுவே எனது பணி என்று கூறியவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த கேள்வி, 1940இல் காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சத்தியாகிரகம். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் கால வரிசைப்படியான நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்க. நம்மளுக்கு 3 கொடுத்துருக்காங்க. 3 நிகழ்வு. இது நம்ம கால வரிசைப்படி வரிசையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா நிகழ்ச்சி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரஷ்ய ஜப்பானிய போர், மூன்றாவது காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல். இதை நம்ம கால வரிசைப்படி எடுக்கணும் அப்படின்னா முதலாவதா இருக்க வேண்டியது ரஷ்ய ஜப்பானிய போர், இரண்டாவதா இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல், மூன்றாவதா இருக்கிறது சௌரி சௌரா நிகழ்ச்சி. அப்போ இது நம்ம 2, 3, 1 இதுதான் சரியானதா இருக்கக்கூடியது. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 2, 3, 1 இதுதான் சரியான விடை. எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? இதற்கான விடை 1917. அடுத்த கேள்வி, கீழே குறிப்பிட்டுள்ளவைகளில் வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணங்கள். இதுல பாத்தீங்கன்னா 4 கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியானது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதலாவது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், இரண்டாவது பாத்தீங்கன்னா வளரும் நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம், மூன்றாவது அறிவு சார்ந்த பொருளாதாரம், நான்காவது சாதக வாணிப சூழ்நிலை.
குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. இதுல பாத்தீங்கன்னா 4ல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 மற்றும் 3 இது மூன்றுமே சரியானதுதான். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் வங்கித்துறையினை மின்னணுப்படுத்துவதற்கான காரணமான காரணிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலயும் 3 கொடுத்திருக்காங்க. சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதலாவது நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல், இரண்டாவது நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, மூன்றாவது பாத்தீங்கன்னா அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல். இது 3ல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3. அதாவது நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல், இரண்டாவது நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, மூன்றாவது அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல். இது மூன்றுமே சரியான காரணிகள் தான். அடுத்த கேள்வி, ஏப்ரல் 26, 2018 அன்று நிதி ஆயோக் அடல் புதிய இந்தியா சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. இத்திட்டம் இவற்றோடு தொடர்புடையது. ஒன்றாவது பாத்தீங்கன்னா உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல். இரண்டாவது பாத்தீங்கன்னா ரூபாய் 1 கோடி வரை நிதியுதவி. மூன்றாவது வேளாண்மை மற்றும் தொழில்துறையோடு மட்டும் தொடர்புடையது. இதுல எது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2. இது 2 தான் சரியானது. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1 மற்றும் 2. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி ரத்த சேமிப்பு வங்கி தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான விடை பாத்தீங்கன்னா சென்னை. ஜல் கிராந்தி அபியான் திட்டம் இந்தியாவில் பின்வரும் எந்த நகரத்தில் அமல்படுத்தப்படவில்லை? இதற்கான விடை ராய்ப்பூர். இந்தியாவில் 50% ஏழை மக்கள் கீழ்கண்ட மாநிலங்களில் வாழ்கிறார்கள். நம்மளுக்கு 4 கொடுத்திருக்காங்க. இந்த 4ல எது சரியானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதலாவது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட். இரண்டாவது பாத்தீங்கன்னா கோவா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட். மூன்றாவது பாத்தீங்கன்னா பீகார், குஜராத், இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு. நான்காவது கேரளா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் பீகார். இதுல எது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வதா இருக்கக்கூடியதுதான் சரியானது. அடுத்த கேள்வி, நகர வெப்பத்தீவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல 4 கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதலாவது பாத்தீங்கன்னா நகரம் முழுவதும் கான்கிரீட்டிலான கடின மேற்பரப்பு. இரண்டாவது மண்ணின் குறைவான ஈரப்பதம். மூன்றாவது அதிக காற்றின் வேகம். நான்காவது அதிக மழைப்பொழிவு. இதற்கான விடை பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2வது தான் சரியானது. நகர வெப்பத்தீவு ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நகரம் முழுவதும் கான்கிரீட்டாலான கடின மேற்பரப்பு மற்றும் மண்ணின் குறைவான ஈரப்பதம். 1 மற்றும் 2வது தான் சரியானது. இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை தமிழ். சர்வதேச காவல்துறையகத்தின் இன்டர்போல் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கான விடை லியோன். மை பிரசிடென்சியல் இயர்ஸ் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கான விடை பாத்தீங்கன்னா ஆர் வெங்கடராமன். அடுத்த கேள்வி, ஆசிரியர்களுக்கான தேசிய விருது எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? இதற்கான விடை 1958. அடுத்த கேள்வி, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய தேசிய நல உதவி தொகை யாருக்கு வழங்கப்படுகிறது? இதற்கான விடை பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு. அடுத்த கேள்வி, மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது? இதற்கான விடை பாத்தீங்கன்னா ஃபாசில் அலி, பணிக்கர், குன்ஸ்ரு. அடுத்த கேள்வி, இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் 100% வீடுகளுக்கு மின் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது? இதற்கான விடை பாத்தீங்கன்னா 15 மாநிலங்கள். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 3 பேர் கொண்ட லோக் ஆயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் யார்? இதற்கான விடை திரு கே வெங்கட்ராமன். அடுத்த கேள்வி, எந்த நாட்டிற்கு இந்திய பிரதம மந்திரி அவர்கள் ரூபாய் 4500 கோடி நீர்மின் திட்டங்களுக்காக பங்களிப்பதாக 2018 அறிவித்தார்? இதற்கான விடை பாத்தீங்கன்னா பூட்டான். யாருடைய சிலை ஒற்றுமையின் சிலையாக கருதப்படுகிறது? சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை. கிராமப்புற இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கான திறமை பயிற்சி அளிப்பது எந்த திட்டம்? இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. டோக்லாம் பிரச்சனை தொடர்புடைய நாடுகள். இதற்கான விடை இந்தியா, சீனா.
அடுத்த கேள்வி, ஜெகதீப் சிங் விசஸ் ஹரியானா மாநில அரசு 2007 வழக்கு டேஸுடன் தொடர்புடையது? இதற்கான விடை உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் எம்பிஸ் வெளியிலிருந்து ஆதரவு தருதல். இத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம 2019 வெளிவந்த குரூப் 1 தேர்வுடைய வினாத்தாள் முடிந்தது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வினாத்தாள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான விடை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.